Hello friends, welcome to Ezhuchi channel. நீங்கள் உங்கள் லவ்ட் ஒன்ஸுக்கு சீக்கிரமாக டெக்ஸ்ட் பண்ணி தெரிவிக்க வைக்கணுமா? அப்போ இதுதான் கரெக்டான வீடியோ. Gboardல ஏகப்பட்ட ஹிடன் ட்ரிக்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் மூவ் பண்ணாமல் எப்படி கர்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்டென்ஷனாகவே நான் தப்பாக டைப் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வணக்கம்ங்கிற வேர்டை VANKAM இடையில எண்ணுக்கு அப்புறம் ஒரு ஏ மிஸ் ஆகியிருக்கு. ஸோ அதை எப்படி நான் கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணி நான் லெஃப்ட் இந்த மாதிரி மூவ் பண்ணேன் அப்படின்னா எண்ணுக்கு அப்புறம் வரும். ஸோ அதை நான் ஏன்னு டைப் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கரெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணாமல் ஜஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்கள் மூவ் பண்ணால் அது மூவ் ஆகும். ஸோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா கர்சர் எப்படி ரொம்ப மைன்யூட்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லாங் பேசேஜ் டைப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போ தேர்ட் லைனில் ஃபோர்த் லெட்டர் நீங்கள் எடிட் பண்ணோம் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி எடிட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதை எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னா, இங்கே கூகுள் ஐக்கான் இருக்கா, அதை டேப் பண்ணிவிட்டு இந்த 3 டாட்ஸ் அதை டேப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே டெக்ஸ்ட் எடிட்டிங்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த 4 ஆரோஸ் யூஸ் பண்ணி லெஃப்ட்டு ரைட்டு அப் டவுன் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கர்சர் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போது நீங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போது செலக்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போது ரைட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரைட்டில் செலக்ட் ஆகும், டவுன் பண்ணிங்கன்னா டவுன் லைன் ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த லைனு அந்த வேர்ட் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கட் ஆர் காப்பி ஆர் பேஸ்ட் இந்த 3ல் எந்த ஆப்ரேஷன் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எடிட்டிங்க்கு. உங்களுக்கு இப்போ இந்த டெக்ஸ்ட் எடிட்டிங் அடிக்கடி தேவைப்படுது அப்படின்னா ஒவ்வொரு டைம் இது 3 டாட் செலக்ட் பண்ணி தான் டெக்ஸ்ட் எடிட்டிங் செலக்ட் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் எடிட்டிங்கை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே இழுத்து விட்டிங்கன்னா அந்த ஷார்ட்கட் பார்க்குள்ளே போயிடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த கூகுள் டேப் பண்ண உடனே இந்த ஐ வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். தேர்ட் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் போர்டு யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக எல்லா லாங்குவேஜ்க்கும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹவ் ஆர் யூன்னு ட்ரை பண்ணுறேன். இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கூகுள் ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 டாட் செலக்ட் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்லேட்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நான் இப்போ இங்கிலீஷ் டு தமிழ் கொடுத்துருக்கறதுனால தமிழில் எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு ட்ரான்ஸ்லேட் ஆகிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எதில் வேணாலும் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். நான் இப்போது தெலுங்கு கொடுக்குறேன், தெலுங்குனா தெலுங்குல ட்ரான்ஸ்லேட் ஆயிரும். இப்போ இன்னொன்று அட்வான்டேஜ் என்னென்னா, இங்கே இந்த டெக்ஸ்ட் பார் இருக்குல்ல, இங்கே வந்து நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணால் அதுவே செலக்டட் லாங்குவேஜஸில் ட்ரான்ஸ்லேட் ஆயிரும். இப்போ ஐ எம் ஃபைன் கொடுக்குறேன். ஓகே, இங்கே நான் தமிழ் திரும்ப செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் நலம் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் இங்கிலீஷ் டு தமிழும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே தமிழ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு தமிழை டைப் பண்ணிவிட்டு இங்கே இங்கிலீஷில் கூட நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்கு. இதுக்கு வந்து நீங்கள் வேறு எதுவும் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற கீபோர்டு யூஸ் பண்ணி ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஃபோர்த் ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தனிப்பட்ட எழுத்தை எப்படி குயிக்காக கேபிட்டல் லெட்டராக மாற்றுறது அப்படின்னு. நீங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுவீங்க, இந்த அப்பாரோ டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எது கேபிட்டலாக பண்ணணுமோ அதை நீங்கள் டேப் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து அப்படி பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கேவை கேபிட்டல் லெட்டராக மாற்றணும் அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த அப்பாரோலேருந்து ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி விட்டாலே கேவாக மாறிடும். DGH அந்த மாதிரி. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கு ஈஸியாக கேபிட்டல் லெட்டராக மாற்றுறதுக்கு. ஃபிஃப்த் ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பிட்ட வேர்ட்ஸை எப்படி குயிக்காக டெலிட் பண்ணுறது அப்படின்னு. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இந்த பேக் ஸ்பேஸ் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணால் அப்படியே டெலிட் ஆகிட்டே போகும். அப்படி பண்ணாமல் இப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்து ஜஸ்ட் இப்படி லெஃப்ட்டை இழுத்து விட்டிங்கன்னா அது வந்து வேர்ட்ஸ் செலக்ட் பண்ணிட்டே போகும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் டெலிட் பண்ணணுமோ அதை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போது கையை எடுத்தாலே அது டெலீட் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் தெரியாமல் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் டெலிட் பண்ணது வந்து இந்த சஜஷன் பாரில் காட்டும். ஜஸ்ட்டு டேப் பண்ணால் திரும்ப நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். இப்போது நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியாக குயிக்காக டெலிட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாத வேர்ட்ஸை எப்படி சஜஷன் பார்லேருந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு. இது வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக் தான். சில பேருக்கு இது தேவைப்படலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வேண்டேஜ்னு டைப் பண்ணுறேன். ஸோ VANTA போட்ட உடனே இங்கே வேண்டேஜ்னு சஜஷன் பாரில் காட்டுது. எனக்கு இப்படி காட்டக்கூடாது அப்படின்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே அப்பாடு இழுத்து விட்டிங்கன்னா ரிமூவ் சஜஷன் வரும். அது கொடுத்திங்கன்னா ரிமூவ் ஆயிரும். இப்போது நான் அகெயின் VANTAன்னு டைப் பண்ணாலும் இங்கே வேண்டேஜுங்கிறது வரல. இப்போது TAG கொடுத்தா கூட வேண்டேஜஸ்ன்னு தான் வருது. ஸோ அகெயின் இப்போ நீங்கள் வேண்டேஜ்னு கொடுத்து இதை டைப் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அகெயின் டைப் பண்ணால் உங்களுக்கு வேண்டேஜ்னு காட்டும். அது வரைக்கும் உங்களுக்கு சஜஷன் பாரில் காட்டாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக்னாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.